நான் போடுற வீடியோ நான் கதைச்சு அனுப்புறது எனக்கு உதவி செய்த எல்லாரும் இந்த வீடியோவை டிலீட் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இன்றைக்கி காலுக்கு மருந்து கட்டணும், காசு இல்லாமல் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூட காலால் ரத்தம் வருது, ஒரு உதவி செய்யுங்க எனக்கு. எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை யாருமே டிலீட் பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கையெடுத்து கும்பிடுறேன் உங்களை, கடவுளுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு உதவி செய்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கட்டில் வாங்கி தந்து, ஃபேன் வாங்கி தந்து, வீல் சேர் வாங்கி தந்தது, தலைவாணி பில்லோ வாங்கி தந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து நேற்று பின்னிருந்தான் டிக்கெட் வெட்டி வந்தேன்னா எல்லாரும் உதவி செய்தவங்களுக்கு சரியா ரொம்ப நன்றி. நான் உயிர் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு நான் கடவுளை வேண்டிக் கொள்வேன். எனக்கு இந்த உதவி செய்தவங்களுக்கு எனக்கு இன்னும் உதவி செய்யுங்க. எனக்கு இந்த சீமெந்த இழுத்து தாங்க நிலத்துக்கு எனக்கு கொஞ்சம் காசு, ஒரு 50,000-60,000 ரூபா காசு தேவை, அந்த உதவி செய்யுங்க. கையெடுத்து கும்புறேன். எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, அம்மா வயசு போனவன் 86 வயசு, ஒருவரும் இல்லை. எனக்கு இந்த உதவி செய்து தாங்க உங்கள் கையெடுத்து கும்புறேன்னா எனக்கு இது ஒரு உதவியாக இருக்கு. எனக்கு சீமெண்ட் இழுத்து தாங்க, இந்த வீட்டுக்கு வேற ஒன்றுமே எனக்கு வேணாம். இந்த ரோஸ்மேரி அம்மாவோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அன்றாடம் வந்து நிம்மதியாக கூட தூங்கி இல்லாமல் நிலத்தில் வந்து படுத்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்துச்சு. இவங்களை வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்ட மூலமாக ஒரு 3 பேர் நபர்கள் சேர்ந்து இவங்களுக்கு கட்டில், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வீல் சேர், இப்படி நிறைய சாமான்களை இவைக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்து இப்போ இவட வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டமும் இவ வந்து இப்போ சிரித்து கொண்டு இருக்கான்னு சொன்னால், ஒவ்வொரு பேரும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து இவைக்காக வந்து ப்ரே பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இவ வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக இவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு என்று உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, வெளில அடித்து வேறு லெவலில் இருக்குது. இந்த வாங்கி கொடுத்த பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க வெளில. சவுளுக்குள்ள வந்தால் கை காலெல்லாம் பெயிண்ட், கை காலெல்லாம் பெயிண்ட். அம்மா மொத்தமா நீங்கள் அடிக்க அதுக்கு ஒரு பொண்ணை போட்டிங்க நடிக்கலாமேம்மா. சின்ன சிவர் தானே அப்போ என்ன அடிச்சு கொண்டிருக்கேன். பொண்ணை போட்டிங்கன்னா இப்படி உடம்புல போடாது, அப்படி தள்ளி நின்று அடிக்கலாமா? வாங்கிட்டு வந்து இப்படி இதாகிட்டு போய் சொல்றேன். மேல கடவுள் என்றாலும் ரெண்டாவது இது என்ன கதை உண்மையா சொல்றேன். நான் அவ்வளோ வெட்ட கட்டுக்கேன்னு ஒரு பழைய கட்டில் இருந்தாலும் தாங்க எங்கள் அம்மாவை தங்கச்சிட்ட, எங்கள் அம்மாவை தங்கச்சிட்ட வீட்டு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து சரியாக வந்து போகிறோம். எங்கே போகிறோம்? ரோஸ்மேரி அம்மாட்ட போகிறோம். ரோஸ்மேரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்களாம். அப்போ ரோஸ்மேரி அம்மாவோட தங்கச்சி வந்து நேற்று பின்னேரம் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாமனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். பைத்திரம் என்னென்ன சாமான் வாங்கி கொடுத்துருந்தாங்க? கட்டில், அடுத்தது வீல் சேர், ஃபேன், பெயிண்ட் வாலி, எல்லாமே இப்படி எல்லாம் ப்ரஷ் அதெல்லாம் சொல்லலையடா நீ? ரோலர், ப்ரஷ் எவ்வளோடா வாங்கி கொடுத்தேன். மெத்த, தலாணி, வேற எவ்வளோதான். சரி, அப்போ இவ்வளோ சாமானம் வந்து கிட்டத்தட்ட 1 2 பேர் ஆக்கலாம், 3 பேர் ஆக்கலாம். 3 பேருண்ணே. ஸ்விஸ் உண்டு, ஃப்ரான்ஸ் உண்டு, அதே மாதிரி ஆஸ்திரேலியா. அப்போ 3 பேர் ஆக்கள் சேர்ந்த இந்த சாமான் எல்லாம் கொண்டு போயிட்டு அவங்களோட கையில் இருந்தாங்க கொடுத்துருந்தோம். அப்போ நாங்கள் கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஸ்மேரி அம்மா வந்து இல்லை. அவட வீடியோ வந்து பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து அவைக்கு வந்து உதவி வந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லி காசு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் அவள் வீட்டை வந்த உடனே நாங்கள் போய் பார்க்கணும்னு சொல்லி யோசிச்சினாங்க. அப்போ அதனால தான் நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கு போயிட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம் அங்கே இருக்குது. அவள் வந்து இப்போ எப்படி இருக்கிறா, சந்தோஷமாக இருக்கிறாவா, அவட வாழ்க்கையில சந்தோஷங்கள் ஏற்பட்டிருக்கா, ஏன்னா அவள் கேட்ட விஷயங்கள் நாங்கள் என்ன நிலையில் இருக்கோதரியா வீடு அப்பா. அநேகமா வந்து அவங்களோட தங்கச்சி வந்து சொன்ன வைத்திரன்
இது செஞ்சிட்டோம்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சிட்டோம்னு சொன்னவ அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டோம்னு சொன்னா நான் நேத்தோ முன்ன என்ன கால் பண்ண சொன்னாவோ யாரைய போட்டு சிவரை சுரண்டி கொண்டிருக்காண்டி. அப்ப சரியா வேலை நடக்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எப்படியும் முடிஞ்சிருக்க முடியும். நீ அவையும் வந்துட்டாவே அந்த நிலம் இது இல்லையே மச்சான். நிலம் சிவர் வேற 2ஆம் பட்சம் வீடா, நிலத்தவரு கவாகும். அதுக்கு தான் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்ன மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு மேசன் ஒரு ஆள் வந்து செட் ஆகுது இல்லை, ஒரு சரியான ஒரு ரேட்டை வந்து சொல்றது என்னண்டு. அடுத்தது இப்படிதான் அது ஹை ரேட், அந்த வீடு கட்டுற மாதிரி ஹை ரேட் எடுக்காம கஷ்டப்பட்டாங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நாங்க அதுக்கேற்ற மாதிரியும் இப்போ என்னண்டா இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறேன்னு சொன்னா இப்போ வெளிநாடு இப்போ நாங்களும் இப்போ காரில் போயிட்டு அப்படி இறங்குறது, அடுத்தது வீடியோ எடுத்துக்கொண்டு இப்போ வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்ப போறாங்க என்றோடனே எல்லாருமே என்ன செய்யறோம்னு சொன்னா கூட டபுள் மடங்கு ப்ரைஸ் வந்து சொல்றதுக்கு பாக்குறாங்க. இப்போ நார்மலா ஒரு ஆளுக்கு வந்து 4000 சொன்ன இடத்துல நமக்கு 15000 8000 10,000 ரூபாய்க்கிட்ட விலை வருது. நமக்கு வந்து என்ன குறைச்சி பழக்கம் இல்லை, கேட்கிற விட ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட கொடுத்து பழக்கம் நமக்கு. நமக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் பாகின் பண்ண தெரியும். காருக்கு கூட இந்த என்ன ஒரு டயருக்கு காத்தடிச்சு போட்டு 100 ரூபா கடை 150 ரூபா கொடுத்து விடுவாரண்ணா. இதுக்கு ஏதோ நம்ம குடிச்சு வர மாதிரி இல்லைண்டா, ஏதோ ஒரு வகையில அவங்க சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி செய்யறேன். ஆனா அவங்க இவ்வளவு கூடுதலா விலை வந்து சொல்லக்குள்ளதான் யோசிச்சு கொண்டிருக்கேன் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாம. சரி பார்ப்போம் என்ன. அப்போ இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்னொரு மேசன் ஒரு ஆளை வந்து பிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் ஒரு அண்ணா ஒரு ஆள், அவர் வந்து இன்னும் உதவியில் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர் சொன்னவர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோலை வந்து குத்தி போட்டு செய்வோம். குத்தி போட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜன்னலுக்கு வானிஷ் அடிக்கிறதுக்கு பிறகு முன்னுக்கு வெரண்டா அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், காசு தரேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு மேசன் ஒரு ஆளை பிடிச்சி வெளியே சொல்லுங்கன்று சொல்லியிருந்து. அப்போ நம்ம ஒரு மேசன்ட்டு கேட்டோம், அவருக்கு வந்து வேலையா. ஏன்னா மேசன் யாருமே வந்து சும்மா இருக்கிறதில்ல. இப்போ ஏன்னா அவங்க அன்றாடம் முளைச்சி சாப்பிட்றாங்களானே, அவருக்கு வேலையாம 6 மணி 7 மணி தான் வருகிறேன்னு சொல்லி 6 மணி 7 மணிக்கு பிறகு போகிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி தெரியலை. இருந்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மேசன் ஒரு ஆளை வந்து பார்த்து தருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்க்குறாங்களும் உங்களுக்கு வந்து மேசன் ஒரு ஆளை வந்து தெரியும்னு சொன்னால் எங்கிட்ட வந்து கட்டாயம் சொல்லுங்கண்ணே, சொல்லி நீங்களும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணலாம். எப்படி சப்போர்ட் பண்ணுறது, காசு தந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு சப்போர்ட், அடுத்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்போர்ட், அடுத்து வந்து இப்படி மேசன் மாற பிடிச்சி தர ஒரு சப்போர்ட் தான். சரியா? அப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறாங்களுக்கு தெரியும், என் ஃபோன் நம்பர் தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. மட்டக்களப்பில் வந்து நாங்கள் இருக்கிறோம். மட்டக்களப்பில் யாரும் நல்ல மேசன் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால் இப்படி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு அவங்களும் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களும் ரெடின்னு சொல்கிற ஆட்கள் ஏன்னா அவங்களும் இந்த என்ன சொல்கிறது இந்த அர்ப்பணிப்பு பணியில் வந்து அவங்களும் ஒரு கை கொடுக்குறதுக்கு விரும்பினா நீங்கள் வந்து கட்டாயம் என்னுடைய நம்பரை கொடுக்கலாம், இல்லை வந்து எனக்கு வந்து கால் பண்ண சொல்லலாம், என்னோட வந்து பேச சொல்லலாம். நிறைய இடங்களுக்கு போகிறோம். நாங்கள் சின்ன சின்ன வேலைகள் இப்படி வந்து வரும். நாங்கள் வந்து எங்களால் முடிந்த அளவு வந்து வேலைகளையும் கொடுப்போம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மச்சான் பவித்ரங்காய்க்கன் என்னண்டா மச்சான், அந்த எங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று எடுக்கணும் மச்சான். லோனுக்கு இல்லடா, அந்த எதுக்கு நிலம் கொத்தி ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கு. நிலம் அவங்களோட ஹோல் நிலத்தையும் அங்கே கிச்சனையும் கொத்தி பூசிட்டு முன்னுக்கு அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு தாவாரம் மாதிரி இறக்குறதுக்கு போட்டிக்கோ மாதிரி. இது புதூர் மச்சான். அது தெரியாது மச்சான், நமக்கு உனக்கு எடுத்து அதான் வந்தவருக்கு எஸ்டிமேட் சொல்லுவியா? இப்ப எங்க நிக்கிறா? வெளியா நிக்கிறியா? எத்தனை மணிக்கிறா? அப்படியாடா? இல்லடா கொஞ்சம் வீடியோ அந்த இதுக்கு கொஞ்சம் கதைக்கணும் தெரியும் தானே. யூடியூபுக்கு கொஞ்சம் கதைக்கிறதுக்கு என்ன எஸ்டிமேட் அவங்க ஹெல்ப் பண்றதானே மச்சான். கொஞ்சம் ஜோய் கதைக்கு வேண்டா கொஞ்சம் கதை என்ன அவனோட ஜோய் கதைக்கு என் கதை மச்சான். என்னண்டா எங்க நிக்கிறா? இப்ப சின்ன வேலையா போய் கொண்டிருக்கேன். நம்ம
பாலச்சனி கிட்ட ஒரியா? சரி, என்னண்டாடா நான் வந்து புதூர்ல ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு உதவி செய்யறேன்னா, அவைக்கு வந்து கால் கொஞ்சம் மேலாடா, அப்ப கஷ்டப்பட்ட ஆட்கள் வந்து உதவி செய்யறது. அப்ப அவட வீடு வந்துடா உள்ளுக்குள்ள வந்து அந்த நிலம் இருக்கு தானே, அது கொஞ்சம் புளியும் பள்ளவும் மாதிரி இருக்கு. அப்ப அதை கொத்தி போட்டு மச்சான் திரும்பி சிமெண்ட்டை போட்டு அதை வந்து இது போடணும் விளங்குதா. பிறகு அவங்களோட வீட்டு இருக்கிற ஜன்னலுக்கு வந்து வாணி செடிக்கணும்டா விளங்குதா. அதுக்கு பிறகு வந்து அவட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு போட்டிக்கோ மாதிரி முன்னுக்கு வந்து இறக்கணும். சரியா? இவ்வளவு வேலை மரத்தால என்னது முன்னுக்கு போட்டிக்கோ சொல்றியா? பாக்ஸ் பாருண்ணே. சரி, அதையும் இருக்கா பார்ப்போம். சரியா மச்சான்? இப்போ என்ன பகுதின்னு சொன்னா, எனக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துடா சொன்னவர், தம்பி எனக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட எஸ்டிமேட் கேட்டடா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அண்ணா. அவர் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணி போட்டு சொல்லி எல்லாம் புழைச்சி போயிட்டு. சரியா? அவ அந்த அண்ணா சொன்னீர் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸை கொஞ்சம் பார்த்து சொல்லு, எனக்கு கொஞ்சம் எத்தனை, அதாவது ரேட் சொன்ன ரேட் தான் மச்சான், திரும்பி மாத்தையில, அதான் சிக்கல். இப்ப நீ ஒரு 50,000 பண்ணீங்கன்னா 50,000 தான், 1,00,000 1,00,000 தான் அப்படி. நீங்களும் வாக்கல வேணும், நம்மகிட்ட அளக்குற டேப்பும் இல்லை. அப்படி இல்லாட்டி அளந்து சொன்னது. நீ எத்தனை மணி ஃப்ரீயா இருப்பா? வந்துருவானே. சரி, எனக்கு ஒரு வந்துட்டு கோல் அடிக்கிறியாடா? அப்ப புதூர் என்ன கோயில்? கிருஷ்ணன் கோயில் இருக்கேனடா, அவடத்திட்ட வந்துட்டு கோல் அடிக்கா. சரி, அவடத்திட்டா. சரி, அந்த அதுல ஒரு ஐஸ்கிரீம் இது இருக்கு, டிலோ ஐஸ்கிரீம் பெரிய போட் ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து 2 மந்திடா. சரி, நாங்க அங்க அனுப்போம். வரக்குள்ள கோல் அடிக்க நாங்களும் வந்தா நீயும் வந்தா அழகா இருக்கு. ஓகே மச்சான், ஓகேடா. அப்படி செய்வோம்னே. வேற ஒன்றும் செய்யல. இப்போ என்னண்டா, அதான் இப்போ எல்லாரும் பிஸி தான், நம்ம எல்லாரும் வர மாட்டாங்க. நீளத்தையும் அகலத்தையும் வந்து இவங்க அந்த என்ன சொல்ற, அந்த சுவிஸ்ல இருக்கிற அம்மா எல்லாம் டேப்ல அனுப்புனடாப்பா, வீட்டை வச்சிருக்க. அதை நம்ம ஒரு அளக்கும் கார்ல போடு. நீளமும் அகலம்னா நீளம் அகலம் 20 அடி. என்ன அதான் நீளம் 20 அடி. 20 அடியோட கூட தாண்டி நீளமும் அகலமும் அளந்தா சரியா? எப்படி கணக்குன்னு நீள அகலத்தை அளந்தா இதுல வர ஸ்கொயர் ஃபீட் வச்சு அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இவனில் வந்து அந்த கணக்கு பாக்குறாங்க. நம்ம ஒரு டேப் ஒன்று வச்சுக்கலாம், வீட்டை இருக்கு டேப். இனி காருக்குள்ள தூக்கி போட்டா அளந்து விட கோடி சொன்னாரு, அளந்து ஓட்டு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டோம்டா. சரியா? நெட்ல சஜிபிடியில கொடுத்தா ஸ்கொயர் ஃபீட் சொல்ல இல்ல, நீளத்தை அளந்து சொன்னா அவன் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பார்ப்பான். பேச நம்ம கண்ட்ராக்ட் செய்வோமாடா? செய்யலாம் தான். இப்பயே கொஞ்சம் இதை படிச்சுட்டேன், நீளத்தையும் அகலத்தையும் அளந்தா கட்டலாம். செய்யலாம் இல்ல செய்வோமா மக்கள்? என்ன மாதிரி நாங்க கண்ட்ராக்ட் ஓபன் பண்ணா சப்போர்ட் பண்ணீங்களா எங்களுக்கு? ஆனா வீடு வந்து நிரந்தரமா இருக்குமாண்டா. சரியா? ஆனா வீடு கட்டி தருவோம், எந்த கதையும் கட்டி தருவோம். காத்தடிச்சா செய்யும், ஃபிளெக்சிபிளா செய்யும். ஐயோ ஐயோ. போனதா ஸ்டிக் பார் வேணும் இருக்கு, எடுக்கலண்ணா. முன்னுக்கு பாரு இருக்கா? இல்ல, பேக்ல வச்சு ஓரி அதுக்கு வச்சுட்டோம். ஓரியா இஞ்சி வாட்ச். ஓகே மக்களே, நாங்கள் ஃபைனலாக வந்துட்டோம். சரியா? இனி வந்து ரோஸ்மேரி அம்மாட்ட வந்து போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வருகிறோம். ரைட், ஃபைனலாக அம்மாவோட வீட்டை வந்துட்டோம். அம்மா இப்போ எப்படி இருப்பாங்க? நிறைய பேர் வந்து இப்போ ஆர்வமாக வந்து இருப்பீங்க. எல்லாத்துக்கும் முதல்ல வந்து இந்த ஸ்ப்ரிங் டைம் வந்து நாங்கள் கொண்டு வேண்டி வச்சுருக்கோம். பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஏர் ஃப்ரெஷ்னர். அதை கூட மூக்க துளைக்குது மக்களே. காருக்கு நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் உங்களுக்கு சொல்லுங்களேன், யாராவது தெரிஞ்சா? ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துட்டோம், இறங்க போகிறோம்.
ரைட் வா மைக்கேல் அறுத்துட்டானே மற்ற மைக் உண்டியா இதுக்குள்ள இல்லையாடா ஸ்டிக் பாத்தியா ஒரு பாவம் கை நோவில் இல்லை யா அமைதியா இருக்கு வீடு என்ன லாக் பண்ணி இருக்குடாப்பா வெளியாளு காட்டணும் முடியாது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருந்த வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே வெளில அடிச்சு வேறு லெவலில் இருக்கு இந்த வாங்கி கொடுத்த பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க வெளில நைஸ் அவளுக்குள்ள வந்தா கை கால் எல்லாம் பெயிண்ட் கை கால் எல்லாம் பெயிண்ட் அம்மா மொத்தமா நீங்கள் அடிச்ச என்ன பிரச்சனைன்னு தெரியுமாமா? உண்மையை சொல்றேனே, 2-3 பேர் வந்தவங்க பெயிண்ட் எடுத்து தரம் பாருங்க. அவங்களோட பொண்டாட்டி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆஸ்திரேலியாவில இருந்து வெளிநாட்டுல காசு அனுப்புறாங்க அவங்களுக்கு. ஆனவடியா கூலிக்கும் பெயிண்ட் கலந்து தந்து கூலிக்கு அவருக்கும் இதுக்கும் 5000 ரூபா 6000 ரூபா காசு நீங்க அவங்கள்ட்ட வாங்குங்க. அப்ப நான் வந்து உங்களை கூப்பிட்டா நீங்க கேக்குறீங்க எனக்கு 4000 தாங்கண்டு, நீங்க கேக்குறீங்க 8000 ரூபா 7000 முடியும் எனக்கு 5000 தாங்கண்டு. 2-3 பேர்ல ஒரு 10-15 பேர் ஹெல்ப்புக்கு கேட்டேன். எல்லாரும் இப்படியேண்டாங்க. ராசாவே கும்பிட்டேன். எனக்கு கை இருக்கு கால் இருக்கு, நான் செய்யறேன். இந்த அம்மா செய்யறேன். இப்ப அடிச்சு கொண்டுறீங்களா? உண்டாப்பா இப்ப இங்க அடிக்கணும்னே. ஏதோ ஒரு கிளிக் பண்ணி பொறுங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணு. காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு கொண்டு இருக்கேன். 9 மணிக்கு எழும்புனா 8:30 9 மணி. வடிவா இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கம்மையா. வடிவா இருக்கலாமோ வெள்ளையாவும் அழகாவும். இப்ப என்ன ரத்தம் 10 நாளோ நல்லா கவனிச்சாங்களா? எனக்கு கேளாது. வேலை செய்தானே இல்ல இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பச்சை கலர் அடிக்கிறீங்க, பச்சை அது டார்க் பச்சை. என்னத்துல அடிக்கிறீங்க? நம்ம வாங்குன பிரஷ் இல்லையே, ரோலர் இல்லையா? ரோலர் அதுக்கு ஒரு பொண்ணை போட்டீங்கன்னு அடிக்கலாமேம்மா. நமக்கு சின்ன சிவர் தானே. அப்போ என்ன அடிச்சு கொண்டிருக்கேன். பொண்ணை போட்டீங்கன்னா இப்படி உடம்புல படாது. அப்படி தள்ளி நின்று அடிக்கலாமா? உயரமண்டா தான் அது சரியாகும்னு நினைக்கிறேன். சரியா எப்படி சரியான கலவல் எல்லாம் சரியா அதெல்லாம் கேட்டீங்களா? நேற்று ஒரு ஆளை கூட்டி வந்தேனா, கூட்டி வந்தா அந்த அண்ணா செஞ்சு தந்தவரி. அப்ப மத்தியானம் ஒரு பெயிண்ட் அடிச்சு போட்டு நான் சாப்பாடு சமைக்கிறேன் சாப்பிடுங்க நினைண்டேன். இல்ல புள்ள நான் வீட்டை போயிட்டு வரேன்னு. அப்போ பொஞ்சாதி சொல்லி இருக்காவு, மலரவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்றதாம் ரோசன்னுக்கு, நீ என்னத்துக்கு போறா 5000 ரூபாய்க்கு கேட்டேன்னு சொன்னா தந்தாங்கண்டா அடி, இல்லாட்டி விட்டு போட்டு இரியண்டு. விடிய காலையில அவங்களோட விட்ட போனேன். ஆள் வேலைக்கு போய்த்தரான். பக்கத்து வீட்டு புள்ள சொல்லிச்சு இப்படி போகுது மலரண்டி கேசு அடியை கும்பிட்டன்லு வந்து செஞ்சு அந்த ஹெல்ப்புக்கு நன்றியாமண்டு. நேற்று அவருக்கு 500 ரூபா காசு கொடுத்தனாமா. 1000 ரூபா தாவுலன்னா தந்தவர். அப்ப 500 ரூபா கொடுத்துட்டேன் அவருக்கு. போன 500 ரூபா பேலன்ஸ் கொடுக்கணும் தானே. அப்ப இன்றைக்கு மிச்ச வேலை செஞ்சேறணும் தானே அவரு. அப்ப அவர் செஞ்சேறல. அவங்களோட மனம் கள்ள மனம், அவர் வேலைக்கு போய்த்தாரு. அப்ப நான் சொன்னேன் அவர் வந்த சொல்லு புள்ள செஞ்சு வந்ததுக்கு மிச்ச நன்றியா அண்டு. நேற்று கலவாவளத்தை நான் தானே கலந்தவருக்கு கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நான் இன்றைக்கு நான் செய்யறேன். வேற என்ன? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். பெரிய விஷயம் தான். வேற ஒன்றும் செய்யறா. ரோஸ்மேரி அம்மா கடிப்போம். ரோஸ்மேரி அம்மா கடலை சாப்பிடும். நீங்க இப்ப உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்களாப்பா? உலகம் ஃபுல்லா ஃபேமஸ். உலகம் முழுக்க தெரிஞ்சு போயிது போல இந்த காலு போயிட்டு. ஓ என்ன சொல்றாங்க ஹாஸ்பிடல்ல? 8 லட்சம் ரூபாய்க்கு அங்க சில்லு மாத்தணும். 8 லட்சமா? சில்லு தேஞ்சி போயிட்டான். உண்மையாமா?
ரத்தம் எடுத்தாங்க, மஞ்சள் கலர் ரத்த தண்ணி எடுத்தாங்க. அதை எடுத்து கொழும்புக்கு அனுப்புனாங்க. அதை எடுத்து முடிய சொன்னாங்க, இது நீங்க கொஞ்சம் காலம் இருக்கணும்ட்டாங்க. நான் ஏன் என்று கேட்டேன். உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கட்டணும், கட்டினா தான் உங்களோட காலில் சரியாக்கலாம். இந்த திரும்பி ஜூஸ் குடிக்கிறீங்கப்பா? இல்லை குடிக்கலப்பா, நான் வெறும் தண்ணி குடிச்சது. அவள் குடிக்க அந்த இடத்துல தண்ணி. ஜூஸ் குடிக்க கூடாது. எனக்கு ஜூஸ் ஒன்றும் வேணாம், எனக்கு நல்ல சோறு கறி சாப்பிடணா. ரத்தம் இல்லையா, சராசரி ஒரு ஆளுக்கு 6 பாயிண்ட் இருக்கணுமா, எனக்கு சராசரி 3.25 இதுதானா இருக்கேன். நல்லா சாப்பிடணுமா. நான் எனக்கு அப்படி சாப்பிட வசதி இல்லை. ஒரு ரோஸ் பான் வாங்கி சாப்பிட எனக்கு வசதி இல்லை, எனக்கு ஒரு வரும் இல்லை. எல்லாம் சொன்னேன் நான் ஆஸ்பத்திரியில். சொன்னோன்னா அவங்க அதுக்கு நாங்கள் என்னம்மா செய்கிறேன், நாங்கள் அதுக்கு என்னம்மா செய்கிறேன், கடலையை கொண்டு வருவாங்க காலையில், இல்லாடி என்ன பருப்பும் சோறும் கொண்டு வருவாங்க. அவியாத சோறு திண்டு ஏலா. நான் என்ன வீட்டு அனுப்புங்க, நான் அரிசி வச்சு கஞ்சை குடிச்சு நான் நல்லா வந்தாலும் பருவேன் கொடுத்தான். சைன் பண்ணி நானே வந்தேன். நான் நீங்களே சைன் வச்சு நீங்களே வந்து நானே சைன் பண்ணி நானே வந்து சாப்பாடு இல்லாம சாகையெல்லாம் எல்லாருக்கும் ஆக்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, சாப்பாடு எல்லாம் கொண்டு வருவாங்க. நமக்கு ஒரு வரும் இல்லை. தண்ணியை குடிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்து ஆக்கள் பார்த்து நக்கள் எல்லாம் கலைக்கும். எனக்கு நான் ஒரு நாள் டிக்கெட் எடுத்து வந்தேன். எந்த நேரமும் வரையிலும் பாவம் தானே. காலையில வந்து இரவைக்கு வரும், சிலப்ப நாளை காலையில வரும். நீங்க எனக்கு 5000 ரூபாய் காய்ச்சி தந்த, நீங்க அந்த காய்ச்சில நானு அவைக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன் ஆட்டோவுக்கு, 1500 ரூபாய் ஆட்டோவுக்கு. இன்றைக்கு மருந்து கட்டணும், காலுக்கு ரத்தம் அடிக்குது, மருந்து சாமான் ஒன்றும் இல்லை. இங்கே மருந்து இருந்தப்ப சண்டை பிடிச்சி புளாரித்திருக்கீங்க, ரத்தம் வருது. அப்படியே வெட்டி வச்சிருக்காங்க காலை கட்டா. இங்க இருங்க இடத்துல இப்படி 2 கண் இருந்தது. அவங்க இப்படியோ புடிஞ்சு வெட்டி போனாங்க. நான் கத்து விட்டு நாங்க இந்த காலம் அம்மா இந்த இதில் வந்து சாண்ட் பேப்பரால சுரண்டணும். தெரியுமா, எனக்கு இப்ப இந்த செக்ஷன் முடிச்சுட்டேன் தானே, இப்ப வீடு கழுவ போறேன். அந்த துண்டாவளவு கழுவி வேலையெல்லாம் செஞ்சு பெட்டுக்கு கவரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்ப இது கட்டிலத்துக்கு நான் அங்கால போட்டு கவரெல்லாம் போட்டு எல்லாம் மாத்தி ஆளை கொண்டு அங்க வச்சு போட்டு இந்த பக்கம் வேலையை முடிக்கிட்டேன். இந்த துண்டு மட்டும் தானே, இந்த துண்டு மாதிரி இப்ப சுரண்டணும் தானே. சுரண்டணும் வாங்கி எடுத்துட்டீங்க. சுரண்டி இத முடிச்சு போட்டு அப்புறம் அந்த வெள்ளை பெயிண்ட் வச்சு அங்க அது ஏன் அப்படி தண்ணி மாதிரி வருது, ஈரம் சேத்துல இப்பதான் காஞ்சி போகுது. இப்ப காயுது. சரி சரி. அந்த துண்டு சரி அதெல்லாம் அடிச்சு வந்துட்டேன். இது இப்ப இந்த துண்டும் அடிச்சு வந்துட்டேன். இப்ப காஞ்சி வருது, அதான் பச்சை வச்சேன். இவ்வளவு நான் வந்து கட்டில் இருப்பேன். எனக்கு நான் எதிர்பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நான் வரக்குள் போகல நிலத்துல எல்லாம் கிடந்தேன். நீங்க கட்டில் நான் வாட்டில் அடிக்கக்குள்ள சொன்னாங்க, எனக்கு தம்பியாக்கு கட்டில் வாங்கி தந்துருக்காங்க, ஃபேன் வாங்கி தந்துருக்காங்க, மெத்தை வாங்கி தந்துருக்கீங்க. நான் இங்க இருந்து போக்குள்ளே சண்டை பிடிச்சி தான் போனேன். நான் எல்லாருமா சேர்ந்து எனக்கு கட்டில் வாங்கிட்டாங்க, எல்லாருமா சேர்ந்து கட்டில் வாங்கிட்டாங்க. எனக்கு இருக்கையெல்லாம் எலும்பேலாம் கால் 2ம் போயிட்டு கட்டில் கேட்டுனீங்களா? அவ்வளவு கேட்டேன். பரவாயில்ல, வாங்கிட்டு வந்து இப்படி இதாகிட்டு நான் சொல்றேன், நான் போய் சொல்றேன். மேல கடவுள் இருந்தாலும் 2வது எங்களுக்கு நீங்க. இது என்ன கதை? உண்மையா சொல்றேன். நான் அவ்வளவு கேட்டு ஒரு பழைய கட்டில் இருந்தாலும் தாங்க. எங்க அம்மா தங்கச்சிட்ட எங்க அம்மா தங்கச்சிட வீட்டுக்குள்ள பெரிய கட்டில் உண்டு, சின்ன கட்டில் உண்டு, இப்படி கட்டில் உண்டு. நான் கேட்டேன்னா நான் பிறகு தரமாட்டேன் குளாரி போட்டு போனேன். என்ன சமையல், என்ன சாப்பாடு? இது செய்ய போறோம். பருப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சொத்தி 2-3 ரால் வச்சிருக்கேன். அத ஒரு பிரட்டன எண்ணெயில மூடி இருந்தானே அத சாப்பிடுவோம். சரி இந்த இதான் வச்சு பரவாயில்ல. இந்த இதான் சத்தி நின்று இப்ப சாப்பிடுற கேக்கு. ஓகே தம்பி ஒரு கப்புல உழவு தான் குடிக்கலாம். இது ரோவுளவுக்கு குடிக்கலாம். நான் நேற்று அரிசி அவிச்ச தண்ணி கொஞ்சம் குடிச்சேன்னா இப்ப கொஞ்சம் அரிசி அவிச்ச தண்ணி குடிச்சேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குண்ணே. அது கொஞ்சம் கெல்தி தானே. நல்ல மேசன் ஒரு ஆள் இல்லையா அம்மா?
நல்ல மீசன் ஒரு ஆள். அதாவது இந்த அளந்து இப்ப இதுல அகலம் தெரியுமா உங்களுக்கு? 23 அடியா? நீட்டு 23 அடி, அகலம் 10 அடி. 10 அடியா? இது 23. கூட்டிட்டு வரட்டா கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. அவ்வளவுதான். அம்மா வீடியோ ஹாய் பண்ணு. நான் தெரிஞ்சு பண்ணி காலையில டீசன்ட் ஆள் தானே. காலையில வந்து உட்கார்ந்து தினந்து சக்கண்டு வீடு குடிக்காரு திறந்து விடுறீங்களா? தம்பி நாங்க இந்த இடியப்பா வச்சு இந்த காலையில அதுக்குள்ள நான் சூத்தால அரைச்சு கூட நானும் சோறு கறி கொடுத்தேன் சொல்லி கதைக்க கூட அப்படியெல்லாம் கொடுத்தேன்னா இவர் வீடியோ குடிச்சிட்டு இந்த வீடியோ காலையில ஒக்கண்டா நம்ம நெஞ்சு வருது தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் உயிருக்கு பொழைச்சி கிடந்து ரெண்டு தம்பி அந்த கை கால் ஒன்றுனா இடம் இல்லை. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நாங்க பொழைச்சி வந்திருக்கிறேன். இவர் இந்த வீடியோ குடிச்சிட்டு இருந்தா இவர் ஆறு, இவர் எனக்கு முறைக்கு மகன் தான். அப்படி இருந்து இவரால நமக்கு ஒரு சரி சரி அதை விடுங்க, அதை நிப்பாட்டுங்க கதைய. இப்ப ஓகே அண்ணே, அம்மா எல்லாம் ஓகே அண்ணே, சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம். கட்டில் வாங்கி தந்தது. நான் மண்ணுக்கு போய் மறைஞ்சாலும் செத்து மண்ணுக்கு போனாலும் நான் மறக்க மாட்டேன். புது பிள்ளை அது தலாணி ஆகையும் நல்லா இருக்குது. எனக்கு தலாணி தான் வேணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இங்க வந்து நல்லா இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். கட்டில் பெஸ்ட்னே. கீழே கிடக்குற எப்படி இருந்த தம்பி என்னோட இரும்பு கட்டில எல்லாம் இருந்த தம்பி எல்லாம் உடைச்சு எல்லாம் தகர்த்து போட்டாங்க. இதை உடைக்கி விட்டுறாங்க. இப்ப நான் கொடுக்க மாட்டேன். இங்கே என்னட்ட யார் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். நான் இனி கொடுக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் கொடுத்து தனி, நீ எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. எனக்கு நீ யாருண்டாலும் 10 ரூபா தந்தா அவங்க தான் எனக்கு கடவுள். பசிருக்கால கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதா இருக்கு, நல்லா இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பாக்க. எதுக்கு பொழுது இதுக்கு மேல நீங்க எனக்கு முன்னாடி காசு தந்தீங்க, மருந்தெல்லாம் வாங்கி என் காதுல இருந்த தோடு வீட்டுல இருந்து அதையும் வித்து காலு சுகமாயுது. இந்த காலு சுகமாயுது. இப்ப அவங்க அந்த மத்த பேரில் எடுக்கணுமாயா? ஐயோ இங்கே நான் சம்மதிக்கல. அதை எடுக்கணும்ன்றாங்களா? பா நான் நான் சொல்லிட்டேன் கேளாண்டு. இந்த காலில் இந்த ஒரு விரல் எடுக்கணுமா? சின்ன விரலுக்கு பக்கத்து விரல் அதை எடுக்கணுமா? சைன் பண்ணுங்க சைன் பண்ணுங்க. நாங்க கை பிடிச்சி எழுதையில விடுங்கன்னு போய் என்ன பொறுத்து அறிஞ்சு கொடுத்தாங்க. கடவுளான நான் ஆண்டவனை என்ன கொள்ள போறாங்கன்றோட நான் கத்துனேன்னா அப்புறம் நீங்க சைன் பண்ணுவீங்களான்னு ஜீப்ரா டாக்டர் கேட்டாரு. நான் சொன்னேன் சரி நான் என் வீட்டை போறேன், நான் அம்மாவுக்கு வரதை நான் பார்க்க போறேன், உயிரோட போய் என்ன அனுப்புங்கன்னு கிடந்து கத்தி. அதுக்கு பிறகு தங்கச்சி வந்ததுக்கு பிறகு சைன் பண்ணி அதை விட மாட்டேன். அவள்கிட்ட நிறைய சைன் எல்லாம் வாங்கி தான் விட்டாங்க. அவள்கிட்ட நிறைய சைன் வாங்கணும். அவங்க அவைய பார்க்கணும். நீங்க சொந்த விருப்பத்தின் படி போறோம் பார்க்கணும் நீங்க வந்து. சரி இப்ப வேற என்ன தம்பி இங்க இருங்க, இந்த காலை வெட்டி போட்டு அனுப்புனோம் தானே, உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரியில மருந்து கட்டுறதுக்கு 1 ரூபா கூட நான் தானே செலவழிச்சேன்னா நீங்க எல்லாம் தந்தீங்க. என்னட்ட இந்த போன் வித்தேன் நான், எந்த தோட்டை வித்தேன் நான், வேற என்ன வித்தேன் நான், போனும் தோடு ஃப்ரெண்டும் வித்தேன் நான். பெரிய போன் எல்லாம் இருந்து அப்படித்தானே இந்த காலேஜ் மகன் அரசாங்கத்துல ஆஸ்பத்திரியில என்னத்தமான்னு தந்தவங்க போனோன்னு வெட்டுவாங்க, இருக்கிற ரத்தத்தை எடுக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, 8 லட்சம் ரூபாய் காசு ரெடி பண்ணுங்க, ரத்தத்துக்கு ரெடி பண்ணுங்க. அது இதன்னு எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இப்ப இன்றைக்கு ஆஸ்பத்திரி போனா 1200 ரூபா வேணும். போகணுமா? இன்றைக்கு போகணும். நான் போல காசு இல்லை, 1 ரூபா கூட இல்லமானே, கண்ணுக்கு உரைச்சு ஊத்த கூட 1200 ரூபா வேணும். போனா 6 தருவா எனக்கு. இன்றைக்கு என்ன செக்கிங்கா? செக்கப்பா? மருந்து கட்டணும், ரத்தம் அடிக்குது காலால. இப்படி போறாங்க லாரித்து பிடிவும் இருந்து எழும்பவும் இல்லை. நல்லா இருக்கு வீல் சேரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க 2 பேத்துக்கும். நாங்க செத்த
இருந்து பாத்தீங்களா? நாங்க அங்க இருந்து இங்கெல்லாம் கொண்டு வந்ததுல தானே கேட்ல இருந்து அப்படியே வந்தீங்க? நடக்க மாட்டேன் நான். நடக்கல. நீங்க தூக்கி வச்சீங்கன்னா தள்ளிட்டு வருவீங்க, நடக்க மாட்டேன். அது முதல் தெத்தி நடந்து போனீங்கன்னு. இப்ப அதுக்கு மேல அந்த வரத்தையும் கடவுள் எடுத்து தர ஆண்டவரே. சரி, இப்ப அவங்க வந்து இந்த மேசனை வந்து பாக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க தானே, மேசனை வந்து கூட்டிட்டு வருவோம், கூட்டிட்டு வந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இவர மூத்த பார்க்கவே ஆசையா இருக்குண்ணே. பிரகாசம் இருக்கு, பிரகாசமாகவும் வடிவாகவும் இருக்கு. என்னண்ணே உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது? இப்ப திடீர்னு வந்தானு கதிரையை போட்டாரு வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி யோசிப்பீங்க. இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாரும். ஒரு இதுகள் கொடுக்கக்குள்ள ஒரு நாம நிக்கணும். என்னன்னா ஒரு வேலை தரத்துல ஒரு வேலை செய்யக்குள்ள அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். சரி, என்னென்ன உங்களோட பேர் என்னண்ணே? ராசலிங்கம். ராசலிங்கம். எங்க இருக்கு நீங்க? இங்கண்ணா, இந்த பக்கத்துல. என்ன மேசம்பில? சரிங்க. இல்லை, நான் மேசம்பில தான் செய்கிறேன். நான் பென்ஷனாக வைத்தேன். என்ன வேலை நீங்க? அஞ்சு மலேரியா. அங்க என்ன வருது நீங்க? என்ன வருது நீங்க? அங்க தெளிகறி வைக்கணும். நான் இப்போ பென்ஷன் பென்ஷன் வைத்தேன். இப்போ சின்ன வேலை சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலை செய்யறீங்க, சாப்பாடுங்க. ரைட். அப்ப என்னண்டா இவங்கட இந்த இது இருக்கு தானே, கீழே நிலம் இருக்கு தானே, இந்த நிலத்தாவளத்தையும் குத்தி போட்டு சரியா, இதுக்கு சிமெண்ட்டை போட்டு பூசணும், இதுக்கும் பூசணும், கிச்சனுக்கும் பூசணும் அப்படியே ஃபுல்லா. சரியா. பிறகு இந்த இருக்கு இந்த ஜன்னல் இருக்கு தானே, இந்த ஜன்னலுக்கு நிலையை வச்சு நிலைக்கு வாடி அடிக்க. சும்மா பெரிய தேவையில்லை, பெருசு அடிக்க நிலை கட்டி போட்டு ஒரு சின்ன நாக்கலாம் என்னது இந்த பெருசு பெருசு தேவை. சரி, அப்ப இதை ஒரு சின்ன நாக்கி போட்டு நிலையை போட்டு வாணிஷ் அடிக்கி போட்டு அந்த பல இது கதவு அதுக்கும் வாணிஷ், இதுக்கும் ஒரு மாதிரியா இருக்குண்ணே. இது கொண்டு வைக்கலாம், நிலை வைக்கணும். அது கூடாதானே, நிலை கொண்டு வச்சுட்டு அதுக்கு வாணிஷ் ஒன்று அடிச்சு. அடுத்தது முன்னுக்கு இருக்கு தானே, முன்னுக்கு செப்பரேட்டா முன்னுக்கு வந்து ஒரு இதோண்டு இறக்கணும். அதான் முக்கியம். சரியா, இது இவ்வளவுக்கும் இவ்வளவு போகும், எத்தனை நாள்ல முடியும்? இவ்வளவு போகும்டா அது இப்ப டக்குன்னு சொல்லலாம். இப்ப நாங்க அழக்கையும் இல்லை, செய்யும் இல்லை. அதை அடுத்து சொல்லுங்களேன். இதை கொத்தி பிரட்டியே திருப்பி செய்யணும். இப்படி போட்டு இழுக்கலாது, பிடிக்காது, குழப்பும் பிடிக்காது. கொத்தணும், கொத்தி தான் செய்யணும். சும்மா கொத்தி போட்டு பிரட்டுனா, சும்மா கொங்குட்டு போட்டு செய்யறேன்னா அப்படி செய்யறேன். கொங்குட்டு சிமெண்ட் கொங்குட்டு போடாம கொத்தின கல்லையே பிரட்டி போட்டு இதுல பிடிக்காதானே பிரட்டி போட்டு இப்ப திருப்பி லெவல் பண்ணி போட்டு மொங்கான் போட்டு அடிக்கித்தான் இழுக்கும் சிமெண்ட். அப்படி இல்லாட்டி சரி விடாது, லெவல் பண்ணல. என்ன செய்யலாம்? சரி, கொத்தி கொத்தி செய்யறதுக்கு ஒரு நாள் பிடிக்கும். உள்ள ஃபுல்லா எல்லாம் அதைக்கும் சேர்த்து அதைக்கும் சேர்த்து வெளியால அந்த நீங்க சொல்ற கீழுக்கு கீழுக்கு நிலம் பெறாது. இல்ல இந்த செப்பரேட் அதுக்கு போகத்தானே அடியில இருந்து. அப்ப எல்லாரும் தண்ணி குடிச்சா அதுக்கு வரக்குள்ள அதுக்குள்ள கீழுக்கும் போடணும், கீழுக்கு போடணும் தானே. இப்போ தாரம் அடிக்கக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள செய்யலாம். அதில் சின்ன ஒரு துண்டு வரணும், 50 கல் கட்டி போட்டு 50 கல் அப்படியே கட்டி போட்டு அப்படியே செப்பரேட் அடிச்சு போட்டு அதுக்குள்ள போட்டு துண்டு கல்லில் போட்டு அடிச்சு நிமித்தி எடுக்கலாம். அதையும் செய்யலாம் ஒரு நாளைக்குள்ள. சரியானே, சிமெண்ட் இழுக்கிறதுக்கு ஒரு நாள் போகணும். சிமெண்ட் இழுக்கிறதுக்கு ஒரு நாள், அப்புறம் வெள்ள வைக்கணும், சிமெண்ட் இழுக்கணும். சரி, 2 மேசம் வேணும். 2 மேசம். ஓகே, தனியாக இழுக்கலாம். தனியாக இழுத்து வரணும், வெள்ள வச்சு வரையில காஞ்சி போயிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். நான் எவ்வளவு வரும் சாமான்லாம் நீங்களே வாங்கி? நாங்களே வாங்கல, நீங்க சாமான் வாங்கி தந்தா மேசம் கூலி மட்டும் தான் நாம எடுக்கல. நான் சாமான் வாங்கி எடுக்கல. ரைட். அப்ப சாமான் என்னென்ன சொல்லுவீங்களா? என்னென்ன சாமான் வேணும்? சிமெண்ட் ஒரு இதுக்கு ஒரு 3 பேக்கெட் பிடிக்கும். 3 சரி, சரிதானே. ஓகே, இதுக்கு ஒரு 4 பேக்கெட் பிடிக்கும். வெள்ளைக்கு ஒரு பேக்கெட், சிமெண்ட் இழுக்கிறதுக்கு ஒரு பேக்கெட், இந்த 3 பேக்கெட். ஆமா, ஒரு பேப்பர் எடுத்து வெளியே 4 பேக்கெட் வேணும். இல்ல இதுக்கு மட்டும், கோளுக்கு மட்டும் 4 பேக்கெட் சிமெண்ட் வரும். பேப்பர் 4 பேக்கெட் சிமெண்ட். சரி, வேற முன்னுக்கு என்ன பண்ணுங்க? முன்னுக்கு தானே வேணும். முன்னுக்குனா சொல்லுங்க. அதுக்கும்
அதுக்கு ஓட வந்து தெரியாது. நான் ஒரு ஆனா கணக்கு இப்ப தான் சொல்றேன். இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு சொன்ன இப்ப முன்னுக்கு இழுக்கிறதுக்கு எனக்கு வரல வேலை. சரி சரி. அப்ப இதை வந்து நம்ம அப்ப இழுத்து இதை மட்டும் போட்டு clear பண்ணு. முன்னுக்கு இறக்கும். தாவரத்தை மட்டும் கிடக்கட்டும். ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காசு சரி கூட. சரி. சரியா? சரி. அப்ப இதை வந்து இப்ப ஃபுல்லா போறதுக்கு 4 பேக்கெட் சிமெண்ட் 4 பேக்கெட் சிமெண்ட் எழுதுங்கம்மா. எல்லாத்துக்கும் 4 பாக்கெட் சீமெந்து வேணும் 4 பேக்கெட் இழுக்கிறதுக்கு. வேற நாம என்ன அந்த அள்ளித்தாண்டு வரோம் இல்லையா? அப்படி செய்ய இயலாது. நாம நம்மளோட லிமிட் செய்யணும். 4 பேக்கெட் சிமெண்ட் வேற 4 பாக்கெட் சீமெண்ட். மண்ணொரு லோட் எடுக்கணும். மெஷினால ஒரு லோட் வேணும். ஒரு லோட் வேணும் வேற அவ்வளோ தானே இருக்கு. அவ்வளவுதான் சிமெண்ட் ஓ இது கொத்தி பிரட்டி கூலி 4500 ரூபா சம்பளம், லேபருக்கு 3500 ரூபா. சரிதானே? ஒரு நாளைக்கு 8000. அப்ப இது வந்து ஒரு நாள் வேலையா உங்களுக்கு? இது கொத்தி பிரட்டி கொத்தி லேபர் பிரட்டி அவங்க சேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 3500 ரூபா கொடுக்கணும். கொத்தி பிரட்டுறதுக்கு மட்டும் 3000 பிரட்டி லெவல் பண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கு 3500 ரூபா கொடுக்கணும். விளையிட்ட மாதிரி எழுதுங்க. அதாவது இதை வந்து கொத்தி பிரட்டுதலுக்கு வந்து உடைக்கணும். உடைச்சி லெவல் பண்ணணும். அதுக்கு 3500 ரூபா. அது ஒரு நாள். அது அவங்க லேபர் கூலிக்கு அவங்க லேபருக்கு கொடுத்தா அவங்க சேவ் பண்ணி எல்லாம் சேவ் பண்ணி விற்பாங்க. சரி, அது 3500 ரூபா ஒரு நாள். ஒரு ஆள் அவரு ஒரு ஆள் தான். ஒரு ஆள் வந்து செய்யற அந்த வேலையை. அப்ப அவங்க செய்யக்குள்ள அவங்க இருக்கலாம் வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கலாம். நாம அடிச்சு நிமித்தி வரணும். ஒரு பக்கம் இருக்கலாம். ஒரு பக்கம் இருக்கலாம். மாறி போட்டா அடுத்த நாள் சீமெந்து இழுக்கிறானே. சரி, அப்ப இதை வந்து கொத்தி செய்யறதுக்கு வந்து ஒரு நாள். அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு லேபர் வேணும். 2 மேசனும் ஒரு லேபரும் அவங்களுக்கு அவ்வளவு 4500 ரூபா 3500 ரூபா. 4500 ரூபா 3500 9000 3500 சரியானே. 2 மேசனுக்கு 11500 ரூபா 2 நாளைக்கு. இந்த 2 மேசனுக்கு 2 மேசனுக்கு 9 சரியா. லேபருக்கு 3500 ரூபா. அப்ப ஒரு கூலியோ அது நாங்கள் அது பார்த்து நாங்கள் சேவ் பண்ணுவோம். அதுக்கு தேவையில்லை தானே. 11500 ரூபா ஒரு மேசம் போட்டு செய்யற கஷ்டம் செய்யல. எடுக்கலாம். வெள்ள வைக்கணும். ஒரு ஆள் இழுத்து வர ஒரு ஆள் வெள்ள வைக்கணும். இந்த போட்டீங்கன்னா வெள்ள கரைச்சி ஊத்தி இழுத்து வரணும். அது இது பண்ணிட்டு வரேன். போலீஸ் தனியை செய்யலானே. எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அதோட அங்க இருந்து இழுத்து வெள்ள ஊத்தி இழுத்து வந்து முடிச்சுட்டா சரி. சரி, அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு கூலி? ஒரு நாளைக்கு நான் இந்த ஒரு எங்களுக்கு ஒரு 4 சம்பள கணக்கு தான் எடுக்கிற. மற்றபடி கூட எடுக்கல. நாம யோசிக்கணுமே. 11500 ரூபா ஒரு நாளைக்கு. அதாவது 2 மேசன் ஒரு கோலையா சரியா? அப்ப உங்களுக்கு எத்தனை நாள் போகும் இந்த வேலையை செஞ்சு? ஒரு நாள் தான் உங்களுக்கு. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு நாளைக்குள்ள நாங்க சிமெண்ட் இழுத்து எல்லாம் முடிப்போம். முடிச்சுட்டு கூலிக்கு 2 நாள் வேலை வரும். என்ன ஒரு ஆளுக்கு 4500 ரூபா 9000 வரும். 2 மேசனுக்கு 11500 வரும். 1500 ரூபா அப்படி வர 11500 வருது. இல்ல அது பேர் மொத்த கணக்கு சேர்த்து சரியா? எவ்வளவு டோட்டல்? சிமெண்ட் இல்ல நான் விலை குறைய இந்த கூடித்து போல இருக்கு. அதான் பிரச்சனை. 2200 ரூபா 2 4 6 6 8 இது என்ன போறீங்க? நிலையை வைக்க போறீங்களா? நிலையை வச்சு தான் பூசணும். அது அந்த இதுக்கும் இதுக்கு கொஞ்சம் கட்டணும்ப்பா சிமெண்ட்டுக்கு. மண் ஒரு லோட் எவ்வளவு? 11500 ரூபா. 11500. ஹோல் அடிச்சா அந்த அவன் கொண்டு வருவான். மாடு வந்து இல்ல அவன் சின்ன பொட்டி தானே. அங்க ஒரு அடி பொட்டி, இங்க 8 இன்ச்சு பொட்டி, இவற்றிக்கு 8 இன்ச்சு பொட்டி. என்னம்மா யோசிங்க? மண் அவ்வளவு பயணம்
ம் ரெண்டு மேசனைக்கு போட்டு கூட்டுவோமே அப்படின்னு ஆ 9 கூலிக்கு 3500 7,000 போடும் கூலிக்கு வேற அவ்வளோதான் சாமான் சொல்லிட்டு நீ சாமான எடுத்தானே அங்கே செஞ்சிருவேன் அதான் முன்னைக்கு போய் அதுக்கு சாமான் சொல்லலண்ணே இல்லை அது கொண்டு சொல்லு அண்ணா, அண்ணா. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க முதல் நாள் எத்தனை பேர் வேணும்? ஒரு மேசனும் ஒரு லேபருமா? 2 மேசனும் ஒரு கூலி இல்லை இல்லை ஒன்றும் தேவையில்லை ஒரு லேவரை போட்டு நாங்கள் எல்லாம் பிரட்டி போட்டு லேவல் பண்ணிடுவோம் அது பிரச்சனை இல்லை முதல் நாள் அது வந்து 3,500 கோர்ஸ் 2 நாள் சீமந்தலுக்கு 2 ரெண்டு மேசனும் ஒரு கோலையா? கோலே ஆகும் சரிதானே கோலையாக எவ்வளவு சொன்னீங்க சொன்ன 3500 மூன்று. உங்களுக்கு 4,500 1000 ரூபா கூட மேசனுக்கு அதுதான் வேற என்ன மேஜன் தானே எல்லா வேலையும் செஞ்சு அவங்க அள்ளி கட்டி கொட்டிடுவாங்க நாங்கள் தானே செய்யணும் எல்லாம் சரி இப்ப அந்த மேட்டர் போயிட்டு கட்டட பிரச்சனை இதுக்கு இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை இதுக்கு மட்டும்தான் சொல்லிங்க அதான் கட்டட பிரச்சனைக்கு நல்லா போட்டுருக்கோம் இது எத்தனை கல் வருமோ இல்லையா? இருக்கா செங்கல் தான் போன ஒரு 25 ஒரு 3 அடி எடுத்தாங்க 3.5 அடி எடுத்தாங்க காணும் இல்லை 4 அடி எடுத்தாங்க காணும் 6 அடி இருக்குது 5 அடி இருக்குது 30 கல் 30 கல்லு காணும் கட்டிட்டா சரி ஒரு சைட்டை கட்டி போட்டு நிலையை வச்சுட்டா சரி விளக்கல் சரி வராதா நமக்கு இந்த கட்டு முளைக்கல்லுக்கு 10 ரூபாய் வருமே பெருசு அது நான் கேட்கிறேன் விளக்கல் இல்லை முளைக்கல்லுக்கு வெளியால போகும் அரைவாசி போகுமே அதானே பிரச்சனை ஏன்னா செங்கல்ல கட்டிருக்கு சின்ன பட்டி பிளக்கெல்லாம் கட்டலாம் தள்ளி 4 இன்ச்சு கட்டு தானே இப்போ முளைக்கல்ல கட்டினோடனே அங்கால போயிடும் அது ஒரு சாரியாக பூஜைக்குள்ள ஒரு சாரியாக வந்துடும் தள்ளிட்டு வந்துடும் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாட்டோம் அப்ப இதுக்கு எத்தனை ஒரு கல் 30 கல் 30 கல் இருந்தாக்கா 30 என்ன இந்த கிடக்கிற பார்த்து போட்டு புறக்கி இருக்கிறேன் இந்த கிடக்கு தான் எல்லாம் இந்த கிடக்கு 30 கல் வருமா ஏன்டா இங்க மட்டும் வரணும் இல்லையே அப்படி தானே இப்படி தானே அப்படியா? உலங்க நட போகிறோம் சரி சரி 3 கல் பிடிக்கும் சரி சரிதானே சரி சரி 3 கல் பிடிச்சி அப்படியே வைத்துட்டா ஒரு பக்கத்தை இதுக்கு ஜன்னல் வச்சுட்டா சரி ஜன்னல் வச்சுட்டு சரி சரிதானே அதான் சும்மினே இப்ப இந்த ஜன்னல் எத்தனை அடி ஜன்னல் வரணும் அலக்கணுமே இது நீங்கள் ஒரு 3 அடி ஜன்னல் எடுங்க 3 அடி எவ்வளவு போகும்? 3 அடி 1 2 3 3 அடி எடுத்தீங்கன்னா சரி இவ்வளோ கட்டி நடப்பிட்டா சரி தான் எவ்வளோ 3 அடி ஜன்னல் எவ்வளவு ஜன்னல்? அது தெரியாது அது அந்த காத்தாங்குடியில் அவர் தெரியுது காத்தாங்குடியில் எவ்வளவுக்குள்ள வரும் சும்மா ஒரு அண்ணளவா 2000 வரும் அவ்வளோதான் 2,000 3,000 ஜன்னல் இல்லையா? அந்த சும்மா உங்களோட நார்மல் சரி சரிதானே இப்போ அப்படி இல்லை ஒரு கினிஷாப்பில் இருக்கு நல்ல இது அப்போ அதில் எடுத்தா ஒரு 3 அடி எடுத்தீங்கன்னா 3.5 அடி எடுத்தா காட்டினேன் ஒரு 3.5 அடி எடுங்களேன் 3 அடிக்கு சரியானே வேற வேறு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சாமானை போட்டால் அது நாங்கள் இதுக்கு ஒரு நிலை வேணும் அதுக்கு நீங்கள் சேர்த்து எடுங்களேன் அது கினிஷாப்பில் போடலாம் அங்கே இருக்கு தாங்க எத்தனை அடி இது 6 அடி தான். அதான் 6 அடி. 6 அடி 6 அடி. ஓ 6 அடி 6 அடி இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கதவு பார்த்தீங்களே கினிஷாப்பில் 4 பேர் வச்சுக்கான் 4 துண்டு போட்ட மாதிரி வச்சு எவ்வளவு வரும் இதுல நிலை அது வரும் இப்போ இதை விட 2 கொஞ்சம் கூட வரும் கேட்டு பாருங்க நீங்கள் கேட்டு பார்த்து எடுத்து வாங்க உங்களோட கணக்கு இதுக்கு ஒரு 5,500 அப்படி போடுங்க அப்படி போடுங்க 5,500 போடும் 6,000 போடுங்க போடலப்பா, சும்மா தான் போட்டு இல்ல. வைக்கிறேன். இல்ல விலையை போடுங்க நம்ம கூட்டி 6,000 போடுங்களேன் பாப்பா அங்கே எவ்வளவு ஜன்னல் வரும்? ஆ? 30 கல்லுக்கு 30 கல் செங்கல் தானே 30 கல் தானே 25 ரூபா வரும் 25 ரூபா கல் கூட்டி பாரு ஒரு 250 500 750. 25 ரூபா ஒரு கல் கல்லுக்கு. 1000 போடும் 6 ரூபா வித்த கல் இப்போ 25 ரூபா 1000 ரூபாய் கல்லு. ஜன்னலுக்கு கொஞ்சம் எல்லாம் சும்மா ஒரு கல்யாணம் சொல்லு. எவ்வளவு போகும்? ஜன்னலுக்கு அவங்க எடுத்துட்டு வாங்க எடுத்து வரோம் இப்போ வைக்கிறாதானே வீடு வழி அப்ப நோமல் ஜன்னலுக்கு இவ்வளவு முடியுதா கல்லுக்கு? கினிஷாப்பில் அந்த கதவு எல்லாம் அப்படியே சொன்னாண்டா அப்படியே தருவானுகள் அப்படியே பூட்டினா போய் தருவானு அப்படியே ஒன்றா வச்சுட்டா சரி காத்தாங்குடி போர்டர் இங்கே தொங்கல்ல தானே அந்த அதில் வச்சிருக்கானுகள் உங்களுக்கு தேவைப்பட்டது கினிஷாப்பில் ஏறிக்கும் மற்ற ஏரியும் மற்ற ஏரியும் இவ்வளோ வந்து கேட்டு போட்டு நீங்கள் எடுத்து வந்தீங்களா சரி இந்த ஜன்னலையும் இந்த நிலையை கினிஷாப்பில் எழுதுங்கம்மா டோட்டல் பண்ணுவோம் டக்குனு அதாம்மா, ஜன்னலுக்கு கொஞ்சம் நான் ஒரு மதிப்பெண் சொல்லேன் அப்பதானே எனக்கு தெரியும் ஜன்னலுக்கு ஒரு எவ்வளவு போட அதுக்கு ஒரு 3000 கதவுக்கு ஒரு 2000 5000 போடுங்க 5000 ரூபாய் போடுவோம். அதுக்கு
கதவுக்கு ஜன்னலுக்கு இந்த கதவுக்கு அதுக்கு இப்போ நிலைக்கு இப்போ நிலைக்கு இப்போ ஆற போடுங்க ஆற போடுங்க. நிலைக்கு 6000 கதவுக்கு என்ன போடுறீங்க? கதவுக்கும் சேர்த்து தான் போடும். கதவுக்கு ஒரு 3000 3500 வரும். போடுங்களா பாப்பா. அவங்க இந்த இது கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு போயிருந்தேன். இப்போ நீங்க இதுல கணக்கு சொல்லுங்க. இதுக்கு மட்டும் ஃபுல்லா செய்யறதுக்கு எவ்வளவு, அடுத்து இந்த கதவுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு, அப்படித்தான் எழுதியிருக்கேன் கணக்கு. இந்த துண்டு எவ்வளவு நிலத்துக்கு? 15,000. கூட்டி போடுங்க. 15 போடும். கதவு ஜன்னல் போடும். உயரம் வந்து 5 அடி, அகலம் வந்து 3 அடி. அகலம் 3 அடி, உயரம் 5. உயரம் 4 அடி 5. அகலம் வந்து 3 அடி. 5 அடி. 5 அடி. ரெட்டை என்ன 15,000. இந்த இப்போ இதுக்கு நிலத்தை கொத்தி போட்டு சிமெண்ட் போடுறதுக்கு எவ்வளவு? ஒன்றுக்கு எவ்வளவு வரும்? 1 எவ்வளவு வரும்? 36,000. கீழே மட்டும் கூலியோட சேர்த்தா எல்லாம் சேர்த்து. சரி 36. சரி உங்களோட கணக்கு சரி. அது நாங்கள் செஞ்ச பிரச்சனை இல்லை. 36 36,500. 36 கூட்டு. நாங்கள் கணக்கு எடுக்கையில் அதெல்லாம் கூடாது தானே. அது சம்பளப்படி நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு படம் தேவை. நாங்கள் போய் சாப்பிட தருவோம். பிரச்சனை இல்லை. அது 51,000 காசு வந்து இருந்தா இதை வந்து ஃபுல்லா கொத்தி போட்டு இதை போட்டுட்டு இதுக்கு ஜன்னலும் போட்டு இதை கதவும் போட்டு சரி இது. ஆனா நான் இதுக்கெல்லாம் நிலையும் போட்டு இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லல. காசு கூலி சொல்லல நீங்க. இதெல்லாம் வச்சு அது பூசணும், அங்கெல்லாம் பூசணும். அதெல்லாம் இதுக்குள்ளே செய்றீங்க. இதுக்குள்ளேயே பார்த்து செய்யுங்க. அதுக்கு காணாது நமக்கு. என்னன்னா இதுக்கு காணாது. இது ரெண்டும் வச்சு எடுக்கணுமே. அங்கே வச்சு அது பூசி அதை சுவாய் வட்டி எடுக்கணுமே. அதுக்கு எவ்வளோ வரும்? அதுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் பிரச்சனை இல்லை. சேர்த்து அதையும் சேர்த்து ஒரு 2,000 போடுங்களேன். இதுக்கு எல்லாம் சேர்த்து போட்டு தாங்க. அந்த டோட்டல் கூலியில் 2,000 போட்டா 2,000 போட்டு இருந்தாங்க. நாங்கள் செஞ்சு முடிக்கும். அது பிரச்சனை. நான் ஏத்துக்குழி வேணுமே. எவ்வளவு வரும் பட்டா? நம்ம காத்தவங்க வந்து எடுத்துக்க எவ்வளவு? 2,500 எடுத்தோட பட்டாக்கு. அந்த கெரியல் ஆட்டு வரைக்கு அதுக்கு மேலே எந்திக்கு வச்சா வந்துடும். அதுக்கு ஏத்துக்குழி ஒரு அவன் இங்க இருந்து போய் திரும்பி வரணுமே. அது இவ்வளவு பிரச்சனை. 4,000 போடுங்க. அதுக்குள்ள 4 ஏத்துக்குழி. அப்ப எவ்வளவு? 51 55 இவர 2,000 57. சரியா? 2,000 உங்களோட எக்ஸ்ட்ரா காசுக்கு. சரி எக்ஸ்ட்ரா வேலைக்கு. சரி ஓகே. இப்போ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 57,000 ரூபா 57,000 ரூபா காசு வந்து வருது. டோட்டலாக ஒட்டுமொத்தமாக வந்து செய்கிறதுக்கு வந்து யாராவது வந்து முன் வந்து இந்த இருக்க வேலையை வந்து செய்ய விருப்பம்னு சொன்னால் வந்து செய்யுங்க. நிறைய இடங்களில் வந்து விசாரிச்சு டயர்ட் ஆகிட்டோம். சரியா? நிறைய இடங்களை விசாரிச்சு நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம். நாங்கள் இல்லாதவர்களுக்கு நாங்கள் அப்படி செய்வோம். சரிதானே? நாங்கள் எங்களோட சம்பளத்தை மட்டும் தான் எடுக்கோம். வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. வடிவ நீட்டாக செஞ்சு தந்தீங்கன்னா இதுக்கு பிறகு நீங்கள் வந்து வீடியோ பண்ணிட்டு போங்களா மறுக்கா. சரியா? முடிய இப்போ இப்படித்தான் என்னடா இதை வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். போட்டுட்டு இதுக்கு இப்போ ஒரு அமௌண்ட் வந்து நாம கதைக்கவே கதைச்சாலும் வேறத நம்மளோட வீடியோ எல்லாம் கதைக்கல. சரியா? அப்போ ஓகே, இதோட வீடியோ முடிப்போம். சரியா? பாவமா நீங்கள் போன மாதிரி சொன்னால் உங்களை ப்ரே பண்ண சொல்லி ப்ரே பண்ண நீங்கள் ப்ரே பண்ணீங்க கிடைச்சிச்சு. அதே மாதிரி இதுக்கும் ப்ரே பண்ணுங்க. ஏன்டா நம்பிக்கை இல்லை. இந்த விலையை வந்து சொல்லுவோம். சொல்லி போட்டு நம்ம ஓகேன்னு சொன்னால் செய்யும்.
எல்லா ஜாமானும் இப்போ உரைச்சத மாதிரி தானே அப்படி வருது. ஆனா நிலையில நீங்க பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்து. சரி. நான் ஒரு கணக்கு தான் நான் வந்து இப்ப நிலையை மட்டும் தான் வாங்கி தர வேண்டி இருக்கு. மற்றபடி உங்களுக்கு சிமெண்ட்ல இருந்து மண்ல இருந்து எல்லாம் நீங்க பக்கத்துல எடுத்துக்கொள்வீங்க. இந்த இப்ப ஆட்டோக்கு ஒரு 500 ரூபா காய கொடுத்தா இந்த அவ்வளவு தரைக்கு தம்பி. சரி, அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை, சிமெண்ட் பிரச்சனை இல்லை. நான் நிலை அதில் வந்து பார்ப்போம். சரியா, நான் எனக்கு சொல்லல அம்மா கன்ஃபார்ம் பண்ணிடல. அது ஒரு ரூபா காசு வரலையே வந்தா சரியா. சில பேர் வந்து உங்களை நம்ம இதை செய்து போட்டுத்தான் சிமெண்ட் இருக்கணும். சரிதானே, லடிகளை வெள்ளையில கொட்டுப்பட்டு திருப்பி அது அது கணக்கு பாருங்க. கணக்கு பாருங்க, இதை முடிச்சு போட்டு அதை செய்யணும் சொல்லுங்க. சரிதானே, என்ன பாக்ஸ் வேற பீலிங் கொண்டு கீழே வெல்டிங் வேலை செய்வீங்களா? வெல்டிங் ஆல்த்தி வெல்டிங் ஆல்த்திக்கு நீங்க சொன்னீங்கன்னா இந்த பொடியின் ஆல்த்திக்கான செய்வாங்க. ஆமாண்ணா, சீட் வேணும், பாக்ஸ் பார் வேணும். அது ஒரு நாள் வேலை வருமா? ஒரு நாள் வேலை வருமா? ஒரு நாள் வேலை அவங்களுக்கு குறைச்சி நான் எடுத்தாருனே என்னத்துக்கு நமக்கு. சரிதானே, நம்மளுக்கு மனுஷன் வேணும், அதுக்கு தான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. நான் இங்கே அள்ளிட்டு போயிட்டு ஒன்றும் செய்யலாது, இருக்க மட்டும் தான் இருக்கலாம். சரிதானே, அதுக்கு ஒரு நாள் வேலை செஞ்சிடலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நாளைக்கு முடிச்சு தருவாங்க. சரி ஆக்கள் சரிடா, ஓகே. இவ்வளோ நேரமும் பொறுமையாக வந்து பார்த்துருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ். சரி.